என்ன ப்ரோ நீங்க எல்லாத்துலயும் நொட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, புதுசா வர்றவங்களையும் நொட்ட சொன்னீங்கன்னா எப்படி ப்ரோ மாற்றம் வரும்? உங்களுக்குலாம் மாற்றமே வேணாமா ப்ரோ அப்படின்னு எப்பெல்லாம் புதுசா ஒரு கட்சி வருதோ, அதுவும் குறிப்பா நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ, அந்த நடிகர்களோட ஃபேன்ஸா இருந்துகிட்டு அப்படியே கட்சி தொண்டர்களா மாறக்கூடிய ஆட்கள் இந்த கேள்வியை நம்மளை நோக்கி கேட்பாங்க. அது என்ன கொடுமைன்னா, 10-15 வருஷமா அரசியல் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அரசியல் உரையாடல்கள்ல இருப்பாங்க, அரசியல் மற்றும் சமூக பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க, அதற்கான தீர்வுகளை முன் வச்சிருப்பாங்க, சில பேர் களத்தில் இறங்கி போராடி இருப்பாங்க. ஆனா இவங்க முத நாள் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 2000 ரூபா 3000 ரூபான்னு டிக்கெட்டுக்கு காசை கொடுத்து வாங்கி பார்த்துட்டு அங்க போய் கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம்லாம் பண்ணி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு திடீர்னு அந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்ச உடனே நீங்க எல்லாம் என்ன ப்ரோ அரசியல் பேசுறீங்க, மாற்றம் வேணும் ப்ரோ, உங்களுக்கு அரசியலே தெரியல ப்ரோன்னு நம்மள மாதிரி ஆட்களை வந்து கலாய்ப்பாங்க. அப்புறம் ப்ரோக்களா எங்களுக்கும் மாற்றம் வேணும், அந்த மாற்றத்துக்காக தான் தொடர்ச்சியா அரசியல்லையும் சமூக பிரச்சனைகள்லையும் எங்களை இன்வால்வ் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு அந்த மாற்றம் என்னவா இருக்கணுங்கிற பார்வை இருக்கு, அதை பத்தின தெளிவு இருக்கு, அதை பத்தின புரிதல் இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற சமூக சிக்கல்களை தீர்த்து வைக்கிற இல்லைன்னா மட்டுப்படுத்துற இல்லைன்னா அதை ஏலினேட் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் அரசியல். சமூக பிரச்சனைகள் என்ன இருக்கு? ஜாதியம், மதவாதம், பேட்ரியார்கி, அப்புறம் வந்து இஸ்லாமோபோபியா, அப்புறம் கியூர்போபியா, ஏபிலிசம், இந்த மாதிரி ஏகப்பட்ட சமூக சிக்கல்கள் இந்த சமூகத்துல கலாச்சாரமா புறையோடி கிடக்குது. அதோட வெளிப்பாடாதான் இங்க மதக்கலவரம், ஜாதி கலவரம், பெண்கள் மீது நிகழ்த்தப்படுற பாலியல் வன்முறைகள், அப்புறம் இஸ்லாமோபோபியா, அப்புறம் வந்து கியூர்போபியா, இந்த ஏபிலிஸ்டிக் மைண்ட் செட், கிளாசிஸ்ட் மைண்ட் செட், ரேசிஸ்ட் மைண்ட் செட், இது எல்லாம் அதோட வெளிப்பாடுகள் தான். இப்ப அரசியல் அதிகாரங்கிறது இந்த சமூக பிரச்சனைகளை நீர்த்து போக வைக்கிறதும் இந்த சமூகத்தை வந்து இதுல இருந்து மீட்டெடுக்கிறதுக்குமான ஒரு அதிகாரம் வந்து அந்த அரசியல் அதிகாரம், அவ்வளவுதான். அந்த மாதிரியான நடவடிக்கைகளை வீரியமா செயல்படக்கூடிய கட்சிகளும் அதற்கான கொள்கை திட்டங்களும் அதற்கான பாலிசி டிசிஷன்ஸும் வச்சிருக்கிற கட்சிகளை தான் நாங்க இருக்கிற செட்டப்புக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் கோக்கு மாற்றான கட்சிகளா பார்ப்போம். இந்த மாதிரி கட்சிகள் இங்க ஆல்ரெடி இருக்கு, லைக் விசிகா, கம்யூனிஸ்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்சிகள் இங்க இருக்கு. அவங்க அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய இடத்துக்கு இன்னும் வந்து சேரல. அதற்கான வேலைகளை தான் நாங்க தொடர்ச்சியா பண்ணுவோம், அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நின்று. கட்சிகள் அதிகாரத்துக்கு வர்றதுதான் இங்க ஆக்சுவலான மாற்றம். அதை விட்டுட்டு யாரோ ஒரு சினிமா நடிகர் திடீர்னு அவரோட கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு இந்த சேவியர் காம்ப்ளெக்ஸோட வந்து இந்த மக்கள் எல்லாம் நாங்க காப்பாற்ற போறேன், நான் ரட்சிக்க வர போறேன், ரட்சிக்க வந்த ரட்சகன் நான் அப்படின்னு சொன்னா உடனே தலைவா அப்படின்னு சில்லறையை செதற விடுறதுக்கு நாங்க பொலிட்டிக்கலான பர்சன்ஸ் இல்லப்பா. இல்ல நீங்க வந்து புதுசா வந்திருக்காரு, அவர் நீங்க ஆதரிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க தலைவர்கிட்ட போய் இங்க இருக்கிற களத்துல போராடிக்கிட்டு இருக்கிற எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸை விட நான் சிறப்பா களத்துல இறங்கி போராடுவேன், இல்ல சிறப்பான செயல் திட்டங்கள் வச்சிருக்கேன், இந்த சமூக பிரச்சனைகள் எல்லாம் களையறதுக்கு தீர்த்து வைக்கிறதுக்கு நான் சிறப்பான செயல் திட்டங்கள் வச்சிருக்கேன், ரோட் மேப் வச்சிருக்கேன்னு அறிவிக்க சொல்லுங்க. நாங்களும் உங்க தலைவர் நீங்க சொன்ன மாதிரி களத்துல இறங்கி போராடுறாரா, மக்களோட மக்களா நிக்கிறாரா, அப்புறம் வந்து அந்த செயல் திட்டங்கள்லாம் வந்து உண்மையிலுமே ஒர்க் ஆகுமா, அது வந்து சிறந்த சொல்யூஷனா, இங்க இருக்கிற கட்சிகளை விட அது வந்து சிறந்த திட்டமா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்றோம். இல்ல எங்க தளபதி பேர் கொண்ட தலைவர் எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க, எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காரு பாருங்க, இவ்வளவு ஸ்மார்ட்டான ஒரு அரசியல்வாதியை நீங்க பாத்திருக்கீங்களா, அவர் சிரிப்பப்பாரியா அப்படின்னு நீங்க ஃபயர் விட்டுட்டு இருக்கிறதுக்கலாம் முடியல.